ஊழல் முறைகேடுகள் எவ்வளவு தொகை என்பதையும் பேசியிருக்கிறார். இந்த கூட்டணி தற்போது நிரந்தரமான கூட்டணியாகவும் உறுதியான கூட்டணியாகவும் இருக்கிறது. அதேபோல் அண்ணாமலை இருப்பதனால்தான் இந்த கூட்டணி அறிவிக்கப்படவில்லையா கடந்த ஆண்டு என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இந்த கூட்டணி உறுதியாகிருச்சு அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தலுக்கு இது ஒரு எப்படி சாத்தியக்கூறுகள் என்ன? தமிழ்நாட்டில் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக மோசமான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதை அகற்றுவதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்த நிலையில இன்றைய தினம் எங்களுடைய மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையில இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த மகிழ்ச்சியை இப்பொழுது கொடுத்தாலும் கூட வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவ்வும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லை. ஊழல் ஆட்சி ஒழிய வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்பட வேண்டும், அதே போல நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற கொள்கைகளோடு இந்த கூட்டணி முன்னே செல்லும். இல்லை, இப்போ இந்த ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இன்டாக்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை எதிர்த்து அதிமுக பாஜகவினுடைய தற்போது இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வைத்து அவர்களை வீழ்த்த விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கிருந்து வருது உங்களுக்கு? வாக்களிப்பது என்பது மக்கள் தானே தவிர கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களோ நிர்வாகிகளோ கிடையாது. நாங்கள் அமைத்திருப்பது மக்கள் கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துல தினந்தோறும் 1000 அந்த கூட்டணியில தினந்தோறும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது. மக்கள் முற்றிலுமாக அந்த கூட்டணியை புறந்தள்ளுவார்கள் என்பதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இல்லை சார், இப்போ நாராயண் திருப்பதி சார், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தை உற்று நோக்கிட்டு வரீங்க. ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால தான் எங்களுக்கு பல இடங்களில் வாய்ப்புகள் பறிபோனது என்று அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களே சொன்னாங்களே. இப்போ மட்டும் எப்படி ஜெல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 2014 திமுக ஒரு இடம் கூட வெல்லவில்லை. அதன் பிறகு 2019 அதே கூட்டணி தான் வந்துச்சா? அதேதான் வந்துச்சு. அப்போ 2014 அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படி ஒரு இருந்தது, இப்பொழுது மாறும். அதே மாறியது, அதே போல இப்பொழுதும் மாறும். அதுல என்ன சந்தேகம்? அதனால அரசியல் என்பது ஒரு நிலையானதாக இருப்பதில்லை. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. நாளை வரப்போகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாம் கணிக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி, தோல்வி உற்ற ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அகற்றுவதற்காக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்தார்கள். இந்த தகவலுக்கு இந்த டைமுக்காக தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கா? அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அது எல்லாமே எதிர்கட்சிகள் மற்றும் ஊடகங்களுடைய அனுமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க தெளிவுபடுத்துங்க சார், நீங்க தெளிவுபடுத்துங்க. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். அது பகுதியாகட்டும், மாவட்டமாகட்டும், அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி ஆகட்டும், மாநிலமாகட்டும், அகில இந்திய தலைமையாகட்டும், எங்களுடைய தலைவர் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம். இது தெரிந்தும் தெரியாமல் இங்கு பேசிக் கொண்டிருப்பதுதான் எங்களுக்கு வியப்பை வரவழைக்கிறது. எங்களிடத்திலே பல தலைவர்கள் இருக்கின்றனர். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், H. ராஜா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பல காலங்களாக ஒரு மாநில அளவுல பொறுப்புல இல்லாத இருக்கிறாங்கன்றது புரிந்து கொள்ளணும். ஆனால் அவர்களுக்கும் இன்றும் முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளே நடைபெற்றிருக்கின்றன. கட்சியினுடைய முக்கியமான முடிவுகள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த சூழ்நிலையில இது போன்ற கேள்வியே எனக்கு வியப்பளிக்கிறது, நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு அகில இந்திய கட்சி. எங்களுக்கு அகில இந்திய அளவுல அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள். இது எங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். இதை வேண்டுமென்ற திட்டமிட்ட ரீதியில ஏதோ அண்ணாமலை இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசுவது என்பது நகைப்புக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம் பிரியராகவே இந்த 2 கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் முழுமையாக வந்திருக்கு. இது டவுன் த லைன் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு சிறு சிறு பிணக்குகளோ ஏற்படுறதுக்கு அது ஃபியூச்சரில் 2026 தேர்தல் அப்போ அது ஒரு பெரிய
ப்ராப்ளமாக வராது அப்படிங்கிற உறுதித்தன்மை இருக்கா சார்? உறுதித்தன்மை இருப்பதால்தான் இப்ப இன்றைக்கு இது வெளி வந்திருக்கிறது. நாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓகே, அதனால உறுதியாக இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றும். நன்றி நாராயண் திருப்பதி சார். இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நேரத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி.